ஊருக்கு ஒதுக்குப்புறமாய் இருந்தது அந்த இறையடியாரின் வீடு. ஒரு நாள் இரவு வேளையில் அவரது வீட்டின் கதவு தட்டப்பட்டது. இந்த நேரத்தில் யார் நம்முடைய வீட்டின் கதவை தட்டுவது என்று அவர் கதவை திறந்து பார்த்தபோது வெளியே பாதசாரிகள் சிலர் நின்று கொண்டிருந்தார்கள். கோயிலுக்கு நடைபயணம் சென்று கொண்டிருக்கின்றோம். நன்றாக இருட்டிவிட்டதால் இனிமேல் பயணத்தை தொடர்வது நல்லதல்ல என்று இரவில் உங்களுடைய வீட்டின் ஒரு மூலையில் தங்கி ஓய்வெடுத்துவிட்டு போகலாம் என்று இங்கு வந்திருக்கின்றோம். எங்களோடு குழந்தைகளும் பெண்களும் வந்திருக்கின்றார்கள் என்பதால் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம். தயவு செய்து எங்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் என்றார்கள். கூட்டத்தில் இருந்த பெரியவர் ஒருவர், வீட்டில் போதுமான இடம் இருக்கின்றது, அதனால் நீங்கள் இவ்விரவில் இங்கே தாராளமாக தங்கிக் கொள்ளுங்கள் என்று இறையடியார் அவர்களை உள்ளே வரவேற்றார். பின்னர் அவர்களிடம் இரவு உணவு முடித்து விட்டீர்களா என்று கேட்டபோது அவர்கள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார்கள். அவர்கள் அமைதியாக இருந்ததைக் கண்டு அவர்கள் எதுவும் சாப்பிடவில்லை என உறுதி செய்து கொண்ட அவர் சமையலறைக்கு சென்றார். வீட்டிற்கு வந்திருந்த அத்தனை பேருக்கும் உணவு கொடுக்கும் அளவுக்கு போதுமான உணவுப் பொருள்கள் இல்லை என்பதை அறிந்த அவர் கடவுளிடம், கடவுளே, இந்த உணவுப் பொருள்களிலிருந்து இவர்களுக்கு போதுமான உணவு கிடைக்கச் செய்தருளும் என்று வேண்டிவிட்டு உணவு சமைத்து அவர்களுக்கு பரிமாறினார். அவர் வேண்டிக் கொண்டது போன்றே வந்திருந்த 19 பேரும் உண்ணும் அளவுக்கு அவர்களுக்கு உணவு கிடைத்தது. இதனால் இறையடியார் இறைவனின் பேரன்பை நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி சொன்னார். ஆம், இறையடியாரின் வீட்டிற்கு பசியோடு வந்த பாதசாரிகளுக்கு இறைவன் வயிறார உணவளித்தார். இன்று நாம் வாசிக்க கேட்கிற இறை வார்த்தையில் ஆண்டவர் இயேசு 5000 பேருக்கு உணவளிப்பதை குறித்து வாசிக்கின்றோம். இயேசு செய்ததாக 4 நற்செய்தி நூல்களிலும் இடம்பெறும் ஒரே அருளடையாளம் அவர் 5000 பேருக்கு உணவளித்ததுதான். இயேசுவிடம் சென்றால் நோய் நொடியிலிருந்து விடுதலை கிடைக்கும், இன்னும் பிற தேவைகள் நிறைவேறும் என்று மக்கள் ஒருவிதமான எதிர்பார்ப்போடு இயேசுவை பின்தொடர்ந்தாலும் அவர் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு உணவளிக்கின்றார். இயேசு செய்த இந்த அருள் அடையாளத்தின் மூலம் தாமே இறை